Welcome back to another new episode, day 44 of 50 days transformation challenge. இருக்கும் இன்னும் மாறே நாள் இந்த பர்டிகுலர் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆக போகுது. And yes, today is a super special day for me. ஏன்னா நம்ம சேனல் இன்னைக்கு 2000 subscribers hit பண்ணிட்டோம். I'm super happy and glad. Thank you so much for being here. இந்த சேனல் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 2 to 3 months தான். அதில் 1 month தான் நான் வந்து கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். 1 monthல நான் உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஒரே கொஞ்ச நாளாவே வந்துட்டு இந்த 50 days சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்னில் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. பட் என்ன சலிக்காமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் எப்படி தேங்க்யூ சொல்கிறதுனே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துலேருந்து பேசுகிறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பேசுங்கிறது தான் முக்கியம். எப்படி ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு கால் ஆஃப் யூ கொஸ்டின். லைக் இந்த இடத்துலேருந்து நீங்கள் போகும்போது, அதாவது நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது இங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, என்ன கற்றுக்கிட்டு போகிறீங்க, ஐ வாண்டட் டு நோ. ஸோ தட் எந்த வகையில் நம்ம சேனல் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கு, இல்லை ஏதாவது வகையில் நம்மளோட சேனல் உங்களோட லைஃப்பை இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா it will be definitely motivating for me, and also it will be so much helpful for me to push myself even more harder. இன்னுமே வந்துட்டு எனக்கு பொறுப்புகளும் கடமைகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குச்சுன்னே சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். நான் மறக்காம அதை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அண்ட் எஸ், மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். யாரெல்லாம் வந்து இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, மேரி கிறிஸ்மஸ். கேக்கெல்லாம் வெட்டிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போய் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் யுவர் செல்ஃப் வித் யுவர் ஃபேமிலி. ஆல்சோ வந்துட்டு டு நாட் ஃபர்கெட் டு ஸ்டே ஹெல்தி. நாளையிலேருந்து வந்து டீடாக்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் டீடாக்ஸ் ஃபைண்டிங்கோட ஆரம்பிங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு Q&A பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபட்டாஃபட்டா டே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜிம்முக்கு வந்து உடனே வார்ம் அப் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் புல் டவுன் பண்ணேன் நான். இது ஒரு 20 பண்ணேன். சேம் இதில் 3 rep. அப்புறம் சீட்டர் ட்ராயிங் பண்ணேன், அது வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் கேபிள் ரைஸ், அது வந்து எல்போ மடங்காமல் பண்ணேன், அது ஒரு 20. அண்ட் தென் சிங்கிள் ஆர்ம் ரோயிங் பண்ணேன், அது போத் சைட்ஸ் 20 பண்ணேன் 7.5 kg வெயிட்டில். அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக வெயிட் 2 சைடும் ஆட் பண்ணிவிட்டு டெட் லிஃப்ட் பண்ணேன். கவுண்ட் ஜாஸ்தி பண்ணேன் இந்த தடவை. 20 இது பண்ணேன், 3 செட்ஸ் அந்த மாதிரி. ரிங்ஸ் எல்லாம் போட்டால் பயங்கரமாக வலிக்குது. 2 கையுமே நல்ல காயம் ஆயிடுச்சு. ஐ வாஸ் சூப்பர் டயர்ட். அண்ட் தென் ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க் அவுட் வித் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனும் பண்ணேன். அண்ட் நிறைய ஸ்ட்ரெச்சஸுமே பண்ணேன், ஆப்ஸுமே பண்ணேன். இன்றைக்கி அதெல்லாம் வீடியோ எடுக்கல. வீட்டுக்கு வந்த உடனே ஐ ஸ்டார்டட் மை டே வித் சூப். நல்ல ஒரு யம்மியான ஹை ப்ரோட்டீன் சூப் பண்ணிக்கிட்டேன். நல்ல சிக்கன் போட்டு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வெஜ்ஜீஸும் போட்டேன், கார்ன் ஆட் பண்ணேன், எக் ஆட் பண்ணேன். இட் இஸ் அ சூப்பர் யம் சூப். இதோட ரெசிபி கண்டிப்பாக ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இட்ஸ் அ ஹை ப்ரோட்டீன் மீல். திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மீல். இதுக்கப்புறம் நான் வந்து சிங்கிள் மீல்ங்கிறனால 2 ஃபிஷ் எடுத்துக்கிட்டேன், ஆல்சோ சம் ரைஸ். இது கூட கொஞ்சம் மீன் குழம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது இதில் எடுக்கல, வீடியோ எடுக்கல. ஃபைபருக்காக கியூக்கம்பர் அண்ட் ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கேன். அண்ட் மல்டி வைட்டமின்ஸோட என்னோட டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 5:30க்குள்ளே என்னோட மீல் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் 2 scoops ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ எஸ், தட் வாஸ் மை டே. ரொம்ப சிம்பிளான ஒரு டே, எப்பவும் போல் இருக்கிற டே தான். சிங்கிள் மீல் பர் டேன்னு எடுத்துகிட்டு இருக்கிறனால இந்த கொஞ்ச நாள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுனால சிங்கிள் மீலாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் வந்து ரொம்ப பேஷண்ட்டான ஒரு பர்சன். வருதா இல்லையா அப்படின்னு பார்த்துலாம் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க மாட்டேன். என் கடமையை நான் பண்ணுறேன், ரிசல்ட் கிடைக்கும்போது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி காத்துட்ருக்கிறேன். Q&Aக்கு போயிடலாம். குக் வித் மாம் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து, மேம் உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். நைஸ் இன்ஸ்பிரேஷன் மேம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அவங்களே வந்துட்டு இன்னொரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, மேம் ஐ எம் யுவர் ஃபேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் மை ஃபேன். நெக்ஸ்ட் ஸ்ரீ பிரியா. Hi ma'am, your transformation was just wow. I'm 70 kg, so I need to transform. I'm an emotional eater. Please give me some ideas. Okay, emotional eater வந்து இது வந்து emotional eating disorder அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ரொம்பவே எலாபரேட்டாக டே 33 and 34 ஆஃப் அவர் எபிசோடில் வந்துட்டு நான் லான்ச் பண்ணியிருக்கேன். 33லேயும் அது இருக்கும், 34லேயும் இருக்கும். 2 பேர் வந்து அது கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருப்பேன். அது தாராளமாக நீங்கள் பாருங்கள், ஒரு வேளை நீங்கள் மிஸ் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனாலும் உங்களுக்காக, ஸ்ரீபிரியா மேமுக்காக நான் சொல்கிறேன், என்னெல்லாம் விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணுதோ அதை வந்து எழுதி வைங்க. எமோஷனல் ஈட்டர்னா சந்தோஷமா, கோவமா, இல்லை சங்கடமா, இல்லை என்ன மாதிரியான ஒரு விஷயங்கிறது வந்து உங்களுக்கு ஜாஸ்தி சாப்பிட வைக்குதுங்கிறது நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். நிறைய பேத்துக்கு லைஃப்பில் வந்துட்டு நமக்கு என்ன நடக்குது நமக்கே தெரியாது. அவங்க தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அலைப்பாய்வாங்க. அப்படி இருக்காமல் தெளிவாக எழுதி வைங்க. ஓகே, நான் வந்து கோவமாக இருக்கிறனால சாப்பிட்றேன், இல்லை ரொம்ப சங்கடமாக இருக்கிறனால அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக எஸ்கேப் மெக்கானிசம் சொல்லுவாங்க அதனால சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வைங்க. மோஸ்ட்லி நம்ம சங்கடமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சந்தோஷமாக இருந்தால் சாப்பிட்றத விட சங்கடமாக இருந்தால் சாப்பிடுவோம். ஏன்னா சாப்பிடும்போது சந்தோஷமாக இருப்போம். அதனால இது எஸ்கேப் ஆகிறதுக்காக அப்படி சாப்பிடுவோம். ஸோ ஒரு வேளை அது நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னெல்லாம் விஷயம் உங்களை சங்கடப்படுத்துதுங்கிறது எழுதுங்க. அதில் வந்து ஒரு 10 விஷயம் எழுதுங்க. அந்த விஷயத்துக்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம அந்த விஷயத்தை தடுக்கணுங்கிறது நெக்ஸ்ட் ஒரு சொல்யூஷன் பாருங்கள்.
அப்படி பண்ணலாம். ஸோ மென் மாதிரி கிடையாது விமென்க்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் விமென்க்கு வந்துட்டு கார்டிசால் ஹார்மோன், அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுக்கு வெயிட் கம்மி ஆகாது. ஸோ ரியலி மேக் ஷுர் யூ மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ். வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ தட் நம்மளோட வெயிட் லாஸ் ப்ராசஸை வந்து அது எய்ட் பண்ணி கொடுக்கும். பட் இதனால் ஓவர் ஈட் நீங்கள் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் மெயின்டெனன்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுமோ அது பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் பிரியா கிரிஷ் மேம், நான் 118 kg, ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு ஒர்க் ஆன் வெயிட் லாஸ். ஓகே, 118 நாட் அன் இஷ்யூ மேம். நீங்களும் நானும் வந்துட்டு ஒரே ஜேர்னியில் பக்கம் தான் இருந்திருக்கோம். நான் வந்து 120 kgல தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பித்தேன். இட்ஸ் நாட் அட் ஆல் இம்பாசிபிள். டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள் தான். சரிங்களா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிக்ஸ் யுவர் கோல்ஸ், ஸ்மால் கோல்ஸ், பிரேக் யுவர் கோல்ஸ். நான் வந்து 40 கிலோ குறைக்கணும், 50 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிறது எய்ம் பண்ணாமல் ஃபஸ்ட் 5 kgs இனிஷியலி இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு எப்படியெல்லாம் பிளேட் சாப்பிடணுங்கிறது வந்து என்னோட பழைய இதில் நான் சொல்லியிருப்பேன். ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், பிளேட்ஸில் மோஸ்ட்லி ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும். இது எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? ஃபேட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் நிறைய எல்லா எபிசோட்லேயும் ரிப்பீட்டட்லி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது பழைய எபிசோட்ஸ் போய் பார்க்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபைவாக உங்களுக்கு சொல்லித்தரணும்னா பர்சனலி நான் சொல்லித்தர தயாராக இருக்கேன். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு என்னை பிங்க் பண்ணலாம். சரிங்களா? அஸ்மா பெல்லா மேம் சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ். என்னோட மெசேஜ் ரிப்ளை பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. குக் வித் மாம் அவங்க சொல்லியிருக்காங்க மேம் ப்ளீஸ் ஷேர் வைட்டமின் டேப்லெட் டீட்டெயில்ஸ். வைட்டமின் டேப்லெட் டீட்டெயில்ஸ் வந்து டே 34 நாட் 34 1 செகண்ட். ஐ காட் இட். ஸோ டே 36ங்கிற எபிசோடில் வந்துட்டு நான் என்ன வைட்டமின் சாப்பிட்றேங்கிறது டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். நீங்கள் அது தாராளமாக பார்க்கலாம். அதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ டே 33, 34, 36 இந்த 3மே வந்து தாராளமாக பாருங்கள். அண்ட் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்துட்டு வைட்டமின்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியாது. அது நான் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு ரிசல்ட் தெரியும் வைட்டமின்ஸ் எடுத்தால் போதும். பட் நீங்கள் உடனே உங்களுக்கு வந்து ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்குன்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ, உங்களுக்கு என்ன டெஃபிஷியண்ட்டாக இருக்கோ அந்த டேப்லெட் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். அது கூட மல்டிவைட்டமின்ஸும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? கொஷின் தியாஸ் 4187 ஐடியிலிருந்து தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? தேங்க்யூ. ஹலோ மேம், டூ யூ ஹேவ் எனி வாட்ஸ்அப் குரூப் டு டூ ஃபேட் லாஸ் சேலஞ்ச்? இஃப் ஸோ ப்ளீஸ் ஜாயின் மீ. ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அது கேட்டது ரொம்ப கேன் சி யோர் இன்ட்ரெஸ்ட் இன் தட். பட் நான் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பாக இல்லை, நான் வந்து பர்சனலி ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒவ்வொருத்தங்களுக்கு செப்பரேட்டாக. குரூப் கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் மீ டு இனிஷியல் ஒரு இது உங்கள்கிட்ட இது பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரிப்ளை பண்ணிடுறேன். லெட்ஸ் கனெக்ட் சூனர். சரிங்களா? இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஆல்சோ பேஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி ஹியர். வி ஹவ் டன் திஸ் டுடேஸ் எபிசோட். குவிக்காக முடிஞ்சிடுச்சு. ஏதாவது வகையில் இந்த எபிசோட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. See you soon in tomorrow's episode. Saju here.